வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பள பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள், உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பொது பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 23 இலங்கையை நெருங்கி 24 தென்னிலங்கை கடந்து 25 மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 23ஆம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை 24, 25, 26 தமிழ்நாட்டில் பரவலாக குறிப்பாக அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் நிறைய மழைப்பிடிப்பை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட முன்னேறி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக எல்லையோரத்திற்கு 1 நாளும், வடகடலோரம் 2 நாளும், டெல்டாவிற்கு 3 நாளும், தென் மாவட்டங்களுக்கு 2 நாளும், கண்டிப்பாக 25, 26 பரவலான மழைப்பிடிப்பை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது. டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு 24, 25, வடகடலோரத்துக்கு 24, 25, டெல்டா மாவட்டங்களுக்கு 24, 25, 26, அனைத்து மாவட்டங்களுக்கும் 24, 25, 26, 25, 26 பரவலான மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. ஆக இந்த மழைப்பொழிவை நினைவில் கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அறுவடை தானியங்களை பாதிக்கும் அளவில் ஒடிந்து விழுந்திருக்கக்கூடிய, சாய்ந்திருக்கக்கூடிய அறுவடை முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக தெரிகிறது. வரக்கூடிய 23ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து அறுவடை தானியங்களை பாதுகாத்திடுக. வைக்கோலையும் 23ஆம் தேதி மாலைக்குள் கட்டிடணும், முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். அதற்கு அடுத்தது 27, 28, 29 இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம். ஆனால் 24, 25, 26 சற்று கனமாகவே இருக்கிறது என்பதன் காரணமாக அறுவடை செய்துவிட்டு வைக்கோலை கட்டாமல் விட்டுவிட வேண்டாம். சரியான திட்டமிடுதலுடன் முன்கூட்டியே முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து 23ஆம் தேதி மாலைக்குள் கட்டிவிடுங்கள். உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் தாமதமாக தான் 24ஆம் தேதி தொடங்கும். டெல்டா மாவட்டங்களில், டெல்டா கடலோரம் 24ஆம் தேதி அதிகாலை காலை தொடங்குது. படிப்படியாக மதியம் டெல்டாவின் உள்ளே பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் மாலைக்குள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே 25ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும், 26ஆம் தேதி டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை, கனமழை பொழிவு காத்திருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்து அந்த 2 நாளில் 25, 26 பரவலான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஆக இதை நினைவில் கொண்டு இதை அறியாதவர்களுக்கும் அறுவடையை 24, 25 திட்டமிட்டிருப்பார்கள் பலர். இந்த தகவலை அவர்களுக்கு சொல்லி 23 மாலைக்குள் அறுவடை செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள். முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம். மீண்டும் 3 நாள் இடைவெளி கிடைக்கும். மீண்டும் 2 நாள் இலங்கையில் மழைப்பொழிவு நிறைய கொடுத்து டெல்டா தென்கடலோரத்திற்கு 30, 31 பிப்ரவரி 1 கொடுக்கக்கூடிய நிகழ்வும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இந்த 30, 31, 25, 26 மழைப்பொழிவு கூட சற்று குறைவாக தெரிகிறது. ஆனால் அதுவும் ஆய்வில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி 5 தேதிக்கு மேல் 6, 7, 8, 9 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு இடைவெளியையும் அறுவடைக்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தி, அதாவது திட்டமிட்ட ஒரு மேலாண்மை செய்து அறுவடை தானியங்களை மீட்டெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விதைப்பை பொறுத்த வரைக்கும் உளுந்து, எள் மற்றும் நிலக்கடலை விதைப்பு தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அறுவடை செய்த இடங்களில் உளுந்து விதைப்பு, இடையில நடவு பணி செய்யாமல் கோடையில் நிலக்கடலைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலங்களிலே நிலக்கடலை விதைப்புக்காக வானிலை அறிக்கையை கேட்காதவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். 10 நாள் இடைவெளி கிடைத்த பொழுது அறுவடை செய்த நிலக்கடலை விதைப்பு செய்தவர்கள் எல்லாம் தற்பொழுது நிலக்கடலை முளைத்து களை கொத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதாவது பூ பூக்கும் தருவாய்க்கே வந்துவிட்டது. ஆனால் அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் அடுத்தடுத்த மழையில் சிக்கி 10 நாள் இடைவெளி கிடைக்காமல் 4 நாள் 3 நாள் 5 நாள் என்ற இடைவெளியில் சிக்கி கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. கடந்த மழைக்கும் இப்போ வரக்கூடிய மழைக்கும் 10 நாள் இடைவெளி கிடைத்திருந்தாலும் பொங்கல் பண்டிகை 5 நாட்கள் வந்து விவசாயிகள் தொழிலாளர்களை, அதாவது நிலக்கடலை விதைப்புக்கு தேவையான ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு, அதாவது உழுதலுக்கு கூட எந்திர ஓட்டுநர்கள் கூட கிடைக்காமல், அறுவடை எந்திர ஓட்டுநர்கள் கிடைக்காமல் சற்று அனைத்து விவசாய பணிகளுமே இப்பண்டிகையினால் பாதிப்படைந்தது. இப்பொழுது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை மட்டுமே செய்ய முடியும். விதைப்பு செய்வதை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி மழை வரும் கண்டிப்பாக. இன்றைக்கு தேதி 20, இடையில 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. நிலக்கடலை விதைப்பு முளைத்தலுக்கு 3 நாள் போதாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகிய உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். உங்கள் திட்டமிடுதல், ஏன்னா அதுக்கு அடுத்ததும் மழை இருக்கு 30, 31. ஆனால் பெரிதா இல்லைன்னா கூட மேட்டு நிலங்களுக்கு பாதிப்பு இருக்காது. பள்ளமா இருந்தா ஈரம் அதிகமாக இருக்கும். இப்ப பெய்கிற மழை ஈரமாக இருக்கும். அப்புறம் ஈரம் காய்ந்து உழுது நிலக்கடலை விதைப்பதற்கு மேலும் 1 வாரம் பிடிக்கும். அதுக்குள்ள அடுத்த மழை வந்துடும். அப்புறம் அதுக்கு முளைப்பு 7 நாள் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆகையின் காரணமா உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். உங்களுடைய வானிலை அறிந்து திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல வரக்கூடிய 24, 25, 26 மழை சற்று கனமாகவே இருக்கும் என்பதனால அனைத்து பொது பணிகள், அதாவது சாலை பணி, கட்டுமான பணி, அனைத்து பணிகளுக்குமே விரைந்து இந்த 3 நாள்ல முடிக்கணும். மீண்டும் 2 நாள் காய்ந்து மீண்டும் அடுத்த மழை பொழிவும் வந்துடும். இப்படி பிப்ரவரியிலையும் மழை இருக்கு, மார்ச், ஏப்ரல், மேலையும் மழை இருக்கு. இந்த ஆண்டு கோடையில் வெயில் இருந்தாலும் பெரிய அளவிலே அனலுக்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. இடையிடையே கிழக்கு காற்று வரும், மழைப்பொழிவு இருக்கு, தாழ்வு சுழற்சிகள்லாம் இருக்கு இந்த ஆண்டு கோடையில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது தொடர்பான விரிவான அறிக்கை விவசாயிகளுக்காக வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். விரைவிலே துல்லியமாக வழங்குவதற்காக தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல வரக்கூடிய நாட்களில் இடைவெளி இருக்கும், அதே போல மழைப்பொழிவும் இருக்கும். இடைவெளியை துல்லியமாக அறிந்து வானிலையை முழுமையாக கேட்டு புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை செய்த தானியங்களை விற்பனைக்காக வைக்கும் இடத்துல தாழ்வான பகுதிகளா மேடான பகுதியா, சாரல் அடிக்குமா, மூடி பாதுகாத்தல், நன்றாக மூடி பாதுகாத்தல் அவசியம். காரணம் 25, 26 அதாவது விற்பனைக்கு கூட திறக்க முடியாத அளவுக்கு கூட 1 நாள் மழை இருக்கும். அது 25ஆக எதிர்பார்க்கிறேன். 26ஆம் தேதி கூட விட்டு விட்டு மழை இருந்துட்டு தான் இருக்கும். 2 நாள் மழை கண்டிப்பாக டெல்டாவிற்கு உண்டு என்பதையும் மூடி பாதுகாக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.